Hello friends, நீங்க பார்த்து கொண்டிருப்பது SJD official channel. நான் உங்க DANI. Today's thought பகுதியில் நாம இன்னைக்கு ஒரு சின்ன தாட்ஸ் பார்க்க போறோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மேல் அநேக பாசம் வைப்பார்கள். இந்த பாசத்தை இரண்டாக நாம் பிரிக்கலாம். ஒன்று அன்பு செலுத்துதல், இன்னொன்று செல்லம் கொடுத்தல். பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடம் நோ என்கிற வார்த்தையை சொல்ல அச்சப்படுகிறார்கள். நீங்கள் நோ என்று சொல்லாமல் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களையே புறக்கணித்து தள்ளக்கூடிய நிலை ஏற்படும். இந்த செல்லம் கொடுத்தல் மற்றும் அன்பு செலுத்துதலை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதிகம் செல்லம் கொடுத்து வளர்க்கப்படும் பிள்ளைகள் தங்களுடைய உலகத்துக்கு யாரையும் அனுமதிப்பதில்லை, யாருக்கும் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. ஒரு கட்டத்தில் அவர்கள் பெற்றோரையும் புறக்கணிக்கிறார்கள். அன்பு செலுத்துதல் என்பது வேறு, செல்லம் கொடுத்தல் என்பது வேறு. அநேக பெற்றோர்கள் இந்த இரண்டையும் குழப்பிக் கொள்கிறார்கள். அரவணைப்பு, கட்டி அணைத்தல், இருத்தல், தன் வேலைகளை தானே செய்ய ஊக்கப்படுத்தல், உணர்வுகளை மதித்தல், இவையெல்லாம் அன்பு செலுத்துவதில் அடங்கும். இவை கட்டாயம் குழந்தைகளுக்கு தரப்பட வேண்டும். செல்லம் கொடுத்தல் என்பது குழந்தைகளால் செய்ய முடிகிற காரியங்களை பெற்றோரே செய்வது. சாதா புகழ்வது, கை காட்டுகிற எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுப்பது, அடம் பிடித்தலை ஏற்பது, ஒழுக்க மீறலை ரசிப்பது, இதெல்லாம் செல்லம் கொடுத்ததில் அடங்கும். அநேக பெற்றோர்கள் அன்பு செலுத்துவதையும் செல்லம் கொடுப்பதையும் போட்டு குழப்பிக் கொள்கிறார்கள். குழந்தைகளுக்கு உட்கார தெரிந்ததும் பெற்றோர்கள் ஊட்டி விடுவதை நிறுத்த வேண்டும். தட்டில் இருக்கிறதை சிந்தி சிதறி குழந்தைகளுக்கு தேவையானதை தானே உண்ணும். ஆனால் பாசக்கார பெற்றோர்கள் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கே ஊட்டிதான் விடுகிறார்கள். நடக்க தெரியும் குழந்தைகளை தூக்கி கொண்டு திரியக்கூடாது. குறிப்பாக அப்பாக்கள் வளர்ந்த பிள்ளைகளையும் தங்கள் கைகளில் தூக்கி கொண்டு வீதிகளிலும் கடைகளிலும் நிற்பதை நம்மால் பார்க்க முடியும். இதன் பெயர் அன்பல்ல. குழந்தை தன் வேலையை தானே செய்வதை பெற்றோர்கள் தடுக்கின்றனர். குழந்தை தத்தி தத்தி நடக்கும் போதே பெருக்குமாறு எடுத்து வீட்டை பெருக்க எத்தனிப்பதை நாம் பார்க்க முடியும். பெண் குழந்தை என்றால் இந்த வேலையை நீ இப்ப செய்ய வேண்டாம் என்கிறோம். ஆண் குழந்தை என்றால் இந்த வேலையை நீ எப்போதும் செய்யக்கூடாது என்கிறோம். ஆனால் குழந்தைகள் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லா வேலையும் தானே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இன்றைய குழந்தைகளுக்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய தெரியாது என்பதுதான் உண்மை. துவைப்பது, வீட்டை சுத்தப்படுத்துவது, சமைப்பது போன்ற அன்றாட வேலைகளை கூட குழந்தைகள் செய்ய நாம் அனுமதிப்பதில்லை. வீட்டு வேலைகளை கற்பது பெண் குழந்தைகளின் சுமையாக இருந்த அந்த அவலம் தற்போதைய சூழ்நிலையில் மாறி வருகிறது. இன்றைய இளைஞர்கள் பைப் கசிந்தால் சரி செய்வது, டியூப்லைட்டை மாற்றுவது போன்ற சாதாரண வேலைகளுக்கு கூட ஆப்பை திறந்து ஆளை தேடுகிறார்கள். அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படும் பிளம்பிங் மற்றும் எலக்ட்ரிக் வேலைகளை கூட நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. வீட்டில் செய்வதற்கு எந்த வேலையும் இல்லாததால் அவர்கள் பிற்பகல் வரை தூங்குகிறார்கள். நள்ளிரவு கடந்தும் செல்போனில் மூழ்கி கிடக்கிறார்கள். இதனால் சோம்பேறி தலைமுறையாக இன்றைய இளைஞர்கள் உருவாக காரணம் நம்முடைய செல்லம் கொடுத்தல். வீட்டில் என்ன வேலை என்றாலும் அம்மா அப்பா தான் செய்ய வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு வீட்டில் ஒரு நாள் மிக்சி போடும்போது ஹை வோல்டேஜ்னால் ஃபீஸ் போய்விட்டது. டம் என்று சத்தம் கேட்டு கூட அவன் தன் அறையை விட்டு வெளியே வரவில்லை. 1 மணி நேரம் கழித்து அவன் அறையிலிருந்து சத்தம் வந்தது, அம்மா ஏசி ஓடல. நாள் முழுவதும் அந்த அம்மா தான் மாறி மாறி போன் செய்து ஆட்களை கூப்பிட்டு கொண்டிருந்தார். அருகில் விசாரித்த போதுதான் தெரிந்தது, அவனுக்கு திருமணமாகி சில மாதங்களிலே விவாகரத்தாகி அவன் அம்மா வீட்டில் வந்திருக்கிறான். செல்லம் கொடுத்து வளர்க்கப்படும் பிள்ளைகளோடு வாழ்வது மிகவும் கடினம். சோம்பேறித்தனமும் நான் சொல்வதை அவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஆதிக்க உணர்வும் அவர்களுக்கு மேலோங்கி இருக்கும். நம்முடைய இந்திய குடும்பங்களில் ஆண்கள் செல்லத்தால் சீரழிக்கப்பட்டனர். ஆனால் இந்திய சூழ்நிலையில் பெண்களுக்கும் அது பரவி வருகிறது. கல்லூரி படிப்பும் மகள்களை கொண்ட தந்தை ஒருவர் இருந்தார். மூத்த மகளை இன்ஜினியரிங் படிக்க வாங்கப்பட்ட கடன் அடைக்கும் போது திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. மகள் பேரில் 30 பவுன் நகை சேர்த்து வைத்திருந்தார். ஆனால் அந்த பெண் தனக்கு 100 பவுன் நகை வேண்டும் என்று தந்தையிடம் டிமாண்ட் செய்தாள். அதற்காக ஊரில் உள்ள சொத்தை விற்க அடம் பிடித்தாள். அதை உன் தங்கைக்காக வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது, அதுதான் வீடு இருக்குல்ல என்றாலாம். எங்களை பத்தி அவ கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டேங்கிறா என்று புலம்பினாராம். கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தினால் ஒரு கட்டத்தில் அவர்கள் உங்கள் உயிரையே கேட்பார்கள். கொடுப்பீர்களா? செல்லம் கொடுக்கும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் நல் ஒழுக்கத்தை விட அவர்களுடைய திறமைகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் தனி மனிதராக வளர்ந்தாக வேண்டும். எவ்வளவுதான் பொத்தி பொத்தி பாதுகாப்பாக வளர்த்தாலும் ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய வெற்றியை, தங்களுடைய தோல்வியை, தங்களுடைய பிரச்சனையை
தனியாக தான் சந்திக்க வேண்டும். ஆனால் நம்முடைய அதிக பாதுகாப்பு வளர்ப்பு முறையால் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் திக்கெட்டு நிற்கிற சூழ்நிலையை நாமே உருவாக்கி கொடுத்துக்கிறோம். செல்லமாக வளரும் பிள்ளைகளால் வாழ்வின் உண்மைகளை ஏற்க முடியாது. குழந்தைகளை கையிலிருந்து விடுதலை செய்யுங்கள். அவர்கள் சிரமப்படட்டும். எப்பொழுதும் ஏசி போட்டு வைத்திருந்தால் குளிருக்கும் மழைக்கும் எப்படி பழக்கப்படுவார்கள்? வெளியே கூட்டி வாருங்கள். வெறுங்காலில் நடக்க சொல்லுங்கள். பொது போக்குவரத்தில் பயணிக்கட்டும். வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன வேலைகள், துணி மடிப்பது, இஸ்திரி போடுவது, புத்தகங்களை அடுக்குவது போன்ற சின்ன சின்ன வேலைகளை அவர்கள் செய்ய பழகட்டும். பொருட்களை கேட்டால் நோ சொல்லுங்கள். அன்பை கேட்டால் அள்ளி கொடுங்கள். குழந்தைகள் மீது பெற்றோர் எடுத்துக்கொள்ளும் உரிமைதான் செல்லம் கொடுத்தல். பிரதிபலனாக நான் என்ன சொன்னாலும் கேட்டு நடக்க வேண்டும் என்ற மூளையை கண்டிஷன் செய்யும் சுயநலமே அதில் நிறைந்திருக்கிறது. தானே உலகம் என்று வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பெற்றோரின் காலத்துக்கு பின்னரும் இந்த பூமியில் அந்த குழந்தை தனி மனிதராக ஒரு சமூக விலங்காக இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கையிலிருந்து வெளியேறி கல்வி கற்கவும், பொருளீட்டவும், தனக்கு வேண்டிய துணையை தானே தேர்ந்தெடுக்கவும், போகிற இடங்களில் நல்ல மனிதர் என்று பேரெடுக்கவும் வேண்டும். அந்த சமூக வாழ்க்கைக்கு வெகு முன்னரே தயார்படுத்துங்கள். நிறைய மனிதர்களுடன் பழகி கலந்து வாழும் வாழ்க்கை தான் ஆரோக்கியமானது. அப்படியான வாழ்க்கைக்கு நல்ல ஒழுக்கமே ஆதாரம் என்று கற்பியுங்கள். உங்களின் கண்டிப்புகளும் இல்லைகளும் அவர்களை சொந்த காலில் நிற்க பழக்கட்டும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அநேக வீடியோக்களை பார்க்க SJD அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். இது வாழ்க்கையின் வேகம். நன்றி, வணக்கம். It's all about humanity. About humanity. It's all about humanity.